வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். நியூவில் போயிட்டு ஃபேமிலிஸில் போயிட்டு நியூவில் போயிட்டு மெட்ரிக் ஜெனரிக் மாடல் அல்லது மெட்ரிக் ஃபர்னிச்சர் அப்படின்ற ஒரு ஃபேமிலிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மெட்ரிக் ஃபர்னிச்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டேபிள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த ஃபேமிலி வந்து ஓப்பன் ஆன முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். ஸோ ஷார்ட்கட் வந்து யூஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த காலம் ஓப்பன் ஆகும். இல்லை சென்டிமீட்டர்னு கொடுத்து டைப் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட்டில் போய்ட்டு ரெஃபரன்ஸ் ப்ளேனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 4 சைடும் வந்து பார்த்திங்கனாக்கா ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். இது சென்டரில் இருந்து ஒரு 60 சென்டிமீட்ரு, இது சென்டரில் இருந்து 60 சென்டிமீட்ரு. ஸோ டோட்டலாக லெங்த் வந்து 120 சென்டிமீட்டர். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வித்து வந்து பார்க்கணும். ஸோ வித்து வந்து பார்த்திங்கனாக்கா சென்டரில் இருந்து கரெக்டாக வந்து இது ஒரு 30 சென்டிமீட்டர் கொடுக்கலாம். 30 or 35 கொடுக்கலாம். இது 35 சென்டிமீட்டர். ஸோ டோட்டலாக வந்து 75 சென்டிமீட்டர். ஸோ 75க்கு 120 சென்டிமீட்டர். அடுத்து டேபிளோட டாப்பு, அந்த டேபிளோட டாப்புக்காக வந்து ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இது கரெக்டாக வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து அதோட ஹைட் வந்து பார்த்திங்கனாக்கா 65 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். இப்போ ரெஃபரன்ஸ் லெவல் போய்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரூஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ பேக் வியூவில் போய்ட்டு அந்த இதுக்கு வந்து ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ பிளேனோட டாப் இது வந்து பிளேன் அப்படின்னு விட்டு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ க்ரியேட்டில் எக்ஸ்ட்ரூஷன் போய்ட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேன் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதோட எக்ஸ்ட்ரூஷன் வந்து 5 சென்டிமீட்டர். அந்த பிளேட்டோட திக்னஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? பை கேட்டகரியில் அதோட மெட்டீரியல்ஸ் வேண்டாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு வுட் மெட்டீரியல்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன். பிரிட்ஜ் வுட்டை வந்து அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். ரியலிஸ்டிக் செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ரெஃபரன்ஸ் லெவலில் போய்ட்டு க்ரியேட் எக்ஸ்ட்ரூஷன் போய்ட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட்டிங் பேனல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். 2.5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஆஃப்செட் கொடுத்துட்டு இன்னர் சைடில் ஆஃப்செட் ஆகிறமான பார்த்துக்கலாம். ஓகே, இந்த சப்போர்ட் பேனலோட திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். பேக் வியூவில் போய்ட்டு இந்த இடத்துல பிளேன் நம்ம கொடுக்காம விட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதான் நமக்கு வந்து அந்த டேபிளையும் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த சப்போர்ட்டிங் பேனலோட டாப்பில் இருக்குமான செட் பண்ணிக்கலாம். இது 65 இது வந்து 70 கொடுக்கலாம். அப்போ தான் இது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் திக்னஸில் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வேண்டாம் அப்ளை பண்ணிக்கலாம். பிரிட்ஜ் வுட் அப்ளை கொடுத்துடலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ரெஃபரன்ஸ் லெவலில் போயிட்டு லெக் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு சப்போர்ட்டிங் பேனல் கார்னர்லையும் வந்து லெக் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் ஆக்சிஸ் கொடுத்துட்றோம். ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மிரர் பண்ணிடுறோம். ஃபைனலாக ஓகே கொடுத்துட்றோம். இதோட மெட்டீரியல்ஸ் வந்து பிரித்து விட்டு கொடுத்துடணும். இப்போ சைடு வியூ போய்ட்டு அதோட ஹைட்டை வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி செட் பண்ணணும். இப்போ 3D வியூ போய் பார்க்கலாம். கரெக்டாக நமக்கு வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.